உங்க மனசுல ஏதாவது பிரார்த்தனை வச்சுண்டு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்க, கண்ணிலேருந்து தண்ணி வருதா இல்லையா பாருங்க. இங்கேருந்து வந்தால் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஜலம் தான் இங்கேருந்து வரும், சந்தோஷத்தை சொன்னோம்னா இங்கேருந்து வரும். அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். அந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பசி இல்லைன்னு இல்லை, அதுதான் வயிற்றுக்கு போடுறேன்னு நினைக்கிறோம். இது சரீரத்துக்கு போடுற பசி, ஹிருதயத்துக்கு போடுற பசி எதிரானா ஒன்லி பகவன் நாமம் தான். ஹரே ராம ஹரே ராமா. எந்த கோவிலுக்கு போனாலும் உள்ள வந்து துவதஸ்கம்பம் இருக்கா, அங்க முன்னாடி நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிட்டு இடத்துல ஆரம்பிச்சு வலதுல முடியணும்னு சொல்லுவா. ஏதாவது பெரியவாளை போய் சேவிச்சா என்ன சொல்றா, 16 பெற்று பெருவாழ் வாழன்றா. அப்ப 16 செல்வங்கிறது உண்மை. முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ள யாரையும் விசாரிக்காதீங்க. சௌக்கியமா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே, இப்ப பார்க்கலாம் நான் கிட்ட போட போறான். பெருமாள்கிட்ட பட்டின்னு இருக்கணும், சம்சார சாகரத்துல ஒட்டின்னு இருக்கணும். நம்ம உள்டாவா இருக்கும், பெருமாள்கிட்ட ஒட்டிக்கிறோம், சம்சார சாகரத்துல பட்டின்னு இருக்கோம். எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கறதாப்பா, எப்பவும் நான் அவன் சொல்லணும் உன் நாம பாப்பா அப்படிங்கிறத இந்த உப்புளி எப்பங்கிட்டு முன்னாடி நம்ம சத்தியம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. தயவு செய்து ஹரே ராம ஹரே ராமா. ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஒரு உபன்யாசத்துல அரிதாத்ரி சுவாமிகள் சொல்றார், இந்த நாமாவை சொல்லும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஏற்பட்டக்கூடிய விக்னங்கள், சில சங்கடங்கள் இதெல்லாம் நம்ம அறியாம இருக்கும். சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, சிலதுன்னா தெரியாம இருக்கிறது நிறைய இருக்கு. அதெல்லாம் காலத்துல வரும்போது தான் கரெக்டா வந்து வேலை செய்யுமா. அந்த கரெக்டா அந்த காலத்துல நமக்கு நேரம் சரியில்லைன்னு சிலதெல்லாம் வந்து செய்யறத தடுக்கிறதுக்கு உனக்கு கிடைக்கும் பொழுதே நீ நல்லவனா இருக்கணும்ன்றதை காட்டிலும் நல்ல சத்சங்கத்தில் இருந்துட்டேன்னா நீ நல்லவனா இருக்க இல்லையோ தப்பு பண்ண மாட்டேன்றார். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நன்னா தூக்கி சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க. ஏண்டானா அந்த கையை விட்டு எப்படி திரௌபதி வந்து கிருஷ்ணனை கண்ணான 2 கையை எண்ணிக்க அவ விட்டும் போது அப்பதான் அவளுக்கு அனுகிரகம் கிடைச்சுதான். அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு கேட்டதை வச்சுட்டு சொல்லக்கூடாது, கேட்டது என்னவோ அதை புரிஞ்சுட்டு சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆத்மார்த்தமா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதுவா சொல்லுங்க, கையை உயர்த்தி சரணாகதி பண்ற மாதிரி சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராமா, ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே. கிணத்துல எப்படி வாளியை போட்டு வலிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த நாமாவை நம்ம சொல்ல வலிக்க வலிக்க நம்ம மனசுல இருக்கிற வலி தானா போகும். அந்த தானா போயிடுச்சுனாலே எப்படி ஒரு ரூம்ல இருட்டு இருக்கும் போது ஒன்னும் தெரியாது, வெளிச்சத்துக்கு லைட்டை போட்டா எப்படி பளிச்சுன்னு அந்த ரூமோட அழகு தெரியுமோ அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்க அஜ்ஞானங்கிற இருட்டு இருக்கு. அந்த இருட்டை போக்கணும்னா அந்த வலியினால அந்த இருட்டு வேற ஒண்ணும் இல்லை. அந்த வலியினால நம்ம மனசுக்குள்ள இருட்டு இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு மாய. அந்த இருட்டை போக்கணும் அப்படின்னா அந்த அஜ்ஞானம் போகணும். அந்த அஜ்ஞானம் போகணும்னா நமக்கு வலி போனாதானே தெரியும் அந்த அஜ்ஞானம் போகும். அந்த வலியை போக்குறதுக்காக நாமத்தை வலிக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த நாமத்தை திரும்பி திரும்பி சொல்றதுனால நமக்கு வாய் வலிக்கலாம், தொண்டை வலிக்கும், அதெல்லாம் இருக்குதான், உண்மைதான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளோட டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம யாரும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதோ போட்டோமா சாப்பிட்டோமா தூக்கணுமா ஓடணுமா இப்படி இருக்கும். முதல்ல குழம்பு சாதம் சாப்பிடுவோம், அப்புறம் ரசம் சாதம், என்ன அதுக்கப்புறம் மோர், இல்லை பாயசம் மோர் அந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா. நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அது ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் தெளிவடைவோம். அந்த தெளிவடைஞ்சோன்னா அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகும். அதனால பாயசம் செய்யிட்டா சக்ஸஸ் ஆகுமா. அதுக்கடுத்தது அபாடான்னும் போது எல்லாம் சாப்பிட்டதுக்கு அபாடா அந்த மோர் சாதம். அந்த மாதிரி தான் பகவன் நாமம். முதல்ல நமக்கு சொன்னா புரியாது, சொல்லும் பொழுது உணரவில்லை,
சொல்லும் பொழுது உணரவில்லை, சொல்லிய பின்பு நிறுத்த மனமில்லை. இரண்டெழுத்து மந்திரம்தானே என்றிருந்தே ராமா ராமா என்ற ஒலி மட்டும் கேட்டேன். கேட்டதின் பயனே இப்பிறவி அடைந்தேன். மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கே சொல்வேன் மகா மந்திரம். ஹரே ராம ஹரே ராமா சாமிக்கும் ஆசாமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆனா ஆத்மா சரியா, ஆத்மாக்குள்ள சாமி இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஆசாமி, அந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால அவன் சாமி. புரியுதா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்றமே, அது நமக்காக ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்றா, நான் இன்னொருத்தருக்கு பண்றேன்னா அது கிடையாது. என் ஜீவாத்மாக்குள்ள இருக்க பரமாத்மாவுக்கு எதிர்க்க இருக்க ஜீவாத்மா வணங்குறது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா எதிர்க்க இருக்க ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா வணங்குறது. அதுதான் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணோம். நம்ம இப்போ ஸ்டேக்கன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணோமா, அது முடியலனா கூட பரவாயில்ல. என் எதிர்க்க இருக்க ஜீவனை நான் இம்சிக்கிறேங்கிறத விட என் எதிர்க்க இருக்க ஜீவனுக்குள்ள இருக்க பரமாத்மாவை நான் இம்சிக்கிறேன்ற ஒரு புத்தி நமக்கு கொஞ்சமாவது வரணும். முடிஞ்ச அளவுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், முடியாதுதான். ஏன்னா காத்தா ஸ்கூலில் குழந்தைகளை எழுப்புறதுக்கே சுப்பிரபாதம் நான் கணவனான சில வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது ஆத்துக்காரோ இல்லை ஆத்துக்காரிக்கோ கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் எல்லாமே சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, முடியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துக்கு ஏன்னா எழுந்து போக முடியாது உங்களால், அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுங்க. சரியா? ஹரே ராம ஹரே ராமா பாடசாலையில் சொல்லுவா, நன்னா சாப்பிடு பசங்களை சொல்லுவா. ஏன் அப்படின்னா நல்ல பஞ்சாயத்து சொல்லணும், அதாவது மந்திரம் சொல்லணும். நன்னா சாப்பிட்டா தான் பஞ்சாயத்து சொல்ல முடியும். நல்லா பஞ்சாயத்து சொன்னால் பசி எடுக்கும், திருப்பி நல்லா சாப்பிடணும். அந்த மாதிரி நல்லபடியாக நாமத்தை சொல்லிடுவோம். பிரசாதத்தை சாப்பிட்டு திருப்பி நாமாவை சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என் லெவலுக்குலாம் முடியாது, கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராமா ஒரே நிமிஷம். நம்ம இப்ப சொல்லல, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் நான் என்னது சும்மா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகலாம் இல்லை. நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சுன்ற முறையில சொல்றேன். உங்க மனசுல ஏதாவது பிரார்த்தனை வச்சுண்டு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்க. கண்ணிலேருந்து தண்ணி வருதா இல்லையா வரும், சத்தியமா வரும். இங்கேருந்து வரும், இங்கேருந்து வராது. இங்கேருந்து வந்தால் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஜலம் தான் இங்கேருந்து வரும். சந்தோஷத்தை சொன்னோம்னா இங்கேருந்து வரும். அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர்.
அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்ரீராமநவமிக்கு நம்ம இங்க வந்து பெருமாளுக்கு திருமஞ்சி நம்ம உபயோகம்லாம் பண்ணும்பொழுது பெருமாளை வந்து சேவிக்கும் பொழுது, அப்பா போன வருஷம் வந்தேன் உனக்கு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு 2 நாமத்தை வந்து சொல்லி தொலைச்சு விட்டேன், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீ கொடுத்துட்ட, இனி எப்பவுமே உன் நாமம் சொல்ற அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ப்பா, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கறதாப்பா, எப்பவும் நான் அவன் சொல்லணும் உன் நாமம் அப்பா அப்படிங்கிறத இந்த உப்புளியப்பங்கிட்டு முன்னாடி நம்ம சத்தியம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. தயவு செய்து ஹரே ராம ஹரே ராமா உங்க எல்லாருக்குமே பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த வழியில் தெளிவாக எல்லாம் சொல்லி கொடுத்து அது பிரகாரம் வருவோம். இல்லை நம்ம தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அது மாதிரி வருவோம். ஏதோ இந்த அல்பனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எப்படி இருக்கணுமாண்டா நான் பக்தினா நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கோச்சிக்கக்கூடாது யாரும். தெளிவாக எதாக இருந்தால் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோ. நாவு தடித்திட கண்ணிலே இருக்கின்ற நீர் வற்றிட என் கால்களோ நடக்க முடியாமல் தோய்ந்திட தொழுது தொழுது என் கைகளும் எழும்ப முடியாமல் போயிட, அப்பா உன்னை நான் சேவிக்க வந்ததுக்கு எனக்கு இது தண்டனையா? நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் இந்த நாக்கு மட்டும் எதுவும் பண்ணிடாத, ஏன்னா இது ஒன்று தானடாப்பா உன் நாமத்தை சொல்றதுங்கிற அனுபவம் நமக்கு வரணுமா? அப்படி வரக்கூடியதான் பக்தின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டதுனால சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு அழுதுன்னா என்னன்னா எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே நான் உன்னை நம்பினேனே இப்படி இல்லை, என்னை எப்படி பண்ணாலும் உன் நாமத்தை சொல்ற அளவுக்கு எனக்கு பாக்கியத்தை பண்ணியிருக்கேன். இன்னொன்று சொல்றேன், எல்லாரும் நம்ம கேட்கறது எல்லாம் என்ன கேட்க போறோம்? அதிகபட்சம் வீடு, குழந்தை, அதுக்கு ஸ்கூல் ஃபீஸு, அட்மிஷனு, நல்லா படிக்கணும், அப்புறம் காலேஜ் ஃபீஸு, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை, இப்படி தானே கேட்குறோம். இதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை, அது தானாக நம்மக்கிட்ட இருக்கும். இதுதான் நிஜம். அதனால தான் இங்கே நம்ம திருமோகூருக்கு அப்புறமா இந்த சக்கரத்தாழ்வார் எப்படிடான்னா, இங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார் வந்து உற்சவர் வந்து யந்திர பிரதிஷ்டை. இது யந்திர பிரதிஷ்டைன்னா யந்திரம் வரைஞ்சி அதில் பெருமாளை எந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணாலும் அந்த பெருமாள் அங்கேயே தான் இருக்கணும், அந்த விட்டு எழுந்துக்க முடியாது. அதனால தான் நம்ம கோவிலில் பொறுத்த மட்டும் இந்த சக்கரத்தாழ்வான் அவ்வளோ விசேஷம். அதுவும் கல்யாணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கும் நிறைய பேர் வந்திருக்கா, வேலைக்கு நிறைய பேர் வந்து பிரதட்சணம் பண்ணுவா, புதன்கிழமை படிப்புக்கு வருவா, சனிக்கிழமை அன்னைக்கு சில பிரச்சனைகள்லாம் வருவா. இது என்னடா இந்த சக்கரத்தாழ்வானுக்கு என்ன ஏற்றம் பாருங்க. நம்ம சுவாமி தேசிகன் சோடசாஸ்திரம், அதாவது சுவாமி தேசிகன் ஒரு மகான் இருந்தார். அவர் சக்கரத்தாழ்வாருக்கு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், இந்த சுதர்சன அஷ்டகம்ட்டு சொல்லுவான், இந்த ஸ்லோகம்லாம் எழுதியிருக்கார். ஆனால் அதெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது. அதே நேரத்தில் அவரை சேவிக்கணும்னா எனக்கு புரிஞ்சுட்டா தானே சேவிக்க முடியும், தெரிஞ்சதுக்காக நான் போய் சேவிக்க முடியாது. அந்த புரிஞ்சுக்கணும். சக்கரத்தாழ்வானை எப்படா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மலாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் இல்லை, அது வாய்ப்பே இல்லை. முன்னாடிலாம் சொல்கிறேன், போய் யாராவது பெரியவாளை போய் சேவிச்சா என்ன சொல்கிறா? 16 பெற்று பெருவாழ் வாழுன்றா. அப்போ 16 செல்வங்கிறது உண்மை இல்லையா? அப்போ இங்கே நம்ம சக்கரத்தாழ்வார் பாருங்க, இந்த பக்கம் 8 கை, இந்த பக்கம் 8 கை, அப்போ 8 8 16 கை, 8 16 செல்வம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன செல்வத்துக்காக அந்த சக்கரத்தாழ்வான் கிட்ட போய் நிற்கிறோமோ, அந்த செல்வத்துக்கு என்ன தடையோ அந்த செல்வத்துக்கு உண்டான ஆயுதத்தின் மூலமா அதை நீக்கி நமக்கு அந்த செல்வத்தை அனுகிரகிக்கிறான். அதனால தான் இந்த சக்கரத்தாழ்வானுக்கு 16 கை இருந்திருக்குமோன்னு அரியனுடைய இது ஒன்று. அதுக்கப்புறம் சுதர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரபா அஜ்ஞானாம் தர்ஷமய தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதிஷ்டையா. சுதர்சன ஆழ்வானே, நீ ஒரு சூரியனோ 2 சூரியனோ இல்லப்பா, 100 கோடி சூரியனுக்கு அப்புறமா இருக்கிற பிரகாசம் எப்படி ஏற்பட்டதோ அதை விட பிரகாசமானவன் நீ. அப்படியேப்பட்ட ஒன்றை நான் சரணாகதி அடைகிறேன். அஜ்ஞானம் இந்த சம்சார சாகரத்தில் நான் இருந்து இங்கேயே ஊறின்னு இருக்கேன். கண்டதை கண்டதால் கண்ணனை மறந்தேன் அப்படின்னு ஒரு வாக்கியம். கண்டதை கண்டதால் கண்ணனை மறந்தேன். அந்த மாதிரி நான் இதுலயே இருந்துட்டேன். எனக்கு இதுலேருந்து வெளில வரணும்னு எண்ணம் இருக்கு, ஆனால் மனசு இங்கே விட்டு வெளில வர மாட்டேங்கிறது. உங்ககிட்ட பெருமாள்கிட்ட பட்டின்னு இருக்கணும், சம்சார சாகரத்தில் ஒட்டின்னு இருக்கணும். நம்ம உள்டாவாக இருக்கோம், பெருமாள்கிட்ட ஒட்டிக்கிறோம், சம்சார சாகரத்தில் பட்டின்னு இருக்கோம். இதுதான் நிஜம். இந்த பற்றதை மாறணும். அதுக்காக உன் திருவடியை நான் சரணாகதி அடைகிறேன். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான்னு சொல்லி உன் திருநாமத்தை சொல்லி நான் பிரதட்சணம் பண்ணுறேன். அந்த அஜ்ஞானத்தை விட்டு விஷ்ணு மார்க்கம், அந்த விஷ்ணு மகாத்மா மகாவிஷ்ணு எங்கே இருக்கான்? பார்க்கடலில் இருக்கானா? எப்படா இருக்கான்டானா? அனந்தன் மீது ஆனந்த சயனம் கொண்டவன். அனந்தன்னா ஆதிசேஷன். அனந்தன் மீது அனந்தன் மீது ஆனந்த சயனம் கொண்ட அந்த விஷ்ணு கிட்ட போய் நான் சேர்க்கணும்னு சொல்லி அந்த சக்கரத்தாழ்வானை பிரார்த்திக்கிறோம். அந்த மாதிரி இந்த நம்ம கோவிலில் பாருங்க, உப்புளியப்பன் பட்டாபிஷேக ராமன். உப்புளியப்பன் வந்து ராமருக்கு சீதாதேவிக்கு யாரு? பூமாதேவியோட பொண்ணு சீதாதேவி. சரியா? இங்கே பாருங்க, இங்கே கூட பாருங்க, மாப்பிள்ளை ராமன்.
மாமனார் உப்பிலியப்பன். என்ன முதல்ல இங்கே இருந்தது மாப்பிள்ளை தான் இருந்தார். மாமனார் வந்தார், மாப்பிள்ளை நகர்ந்துட்டு பெரியவா வாழ்க்கை வழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராமர் நகர்ந்துட்டு போங்க மாமனாரை முன்னாடி வச்சுட்டார். அந்த மாதிரி நம்ம ஆத்தியும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்ல வந்தேன். அது சொல்கிறேன். இங்கே என்ன விசேஷம்னா, இங்கே ராமனும் சரி, பட்டாபிஷேக ராமன், இங்கே உப்பிலியப்பன், சக்கரத்தாழ்வான், இதெல்லாம் விட நமக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த எப்படி இந்த கதவை தாண்டி அந்த பக்கம் போனால் எல்லாம் வந்துடும். உள்ளே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுருந்தோம். ஏன்னா உறவும் வியாதியும் நம்ம அது கூட இருக்கக்கூடாது, அதுதான் நம்ம கூட இருக்கணும். உறவும் வியாதியும் நம்ம கூட தான், நம்ம அது கூட இருக்கக்கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. உறவு கூட நம்ம போய் ஈஷின்னு போவோம், நாளைக்கு ஏதோ ஒரு இதனால தப்பாயிடும், அதனால மன கஷ்டம் வந்துடும், அப்புறம் பார்க்க முடியாமல் போகும், அதனால அதுவும் கஷ்டம். வியாதி அதே மாதிரி. அந்த வியாதியை நம்ம ஐயோ எனக்கு வந்துட்டு நினைச்சோம்னு வச்சுக்கோ, இது வந்துருமோ அது வந்துருமோன்னு நினைச்சோம்னா அது வந்திருக்காது. ஆக்சுவலாக நம்ம தான் சொந்த காசுல சூனியம் வைப்போம். அதுக்கேற்ற மாதிரி தெருவுக்கு தெருவு 4, முன்னாடிலாம் தெருவு கோயில் இருந்துதான், இப்போ தெருவு 4 ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா? எதனால? நம்மளுடைய தன்னம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவன் நம்பிக்கை நிறைய ஆகிடும். அவனுக்கு தைரியமாக பில்டிங் மேலே பில்டிங் கட்டிடுவான். இதுக்கு நான் கிண்டலாக சொல்லலை, சத்தியமான உண்மை என்னன்னா, நம்ம உங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை நம்மளே நம்புறது இல்லை. இதுதான் நிஜம். இப்போ கண்டென்ட் எதுன்னு தெரிஞ்சுட்டா கான்செப்ட் எது மாறினாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்ம கான்செப்டே கண்டென்ட்டாக நினைக்கிறோம், அதனால தான் நமக்கு கோவம் வந்துடுது. அதே மாதிரி யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுங்கோ, அப்போ தான் பதார்த்தம் வேணுமா வேணாமான்னு புரியும். நீங்கள் பதார்த்தத்தை யதார்த்தமாக நினச்சிங்கன்னா அது கெட்டு போனாலும் பரவாயில்ல, தின்னணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயிற்று வெளியோட அவஸ்தைப்படுறது எதுக்கு? அதுக்கு பதிலாக யதார்த்தம் எது? எனக்கு பூரி சோளா பூரி சாப்பிடணும்னு ஆசைன்னு வச்சுங்கோ, இன்றைக்கி நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிடுறேன். சாப்பிடணும்னு ஆசைன்னு வச்சுங்கோ, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு பூரி கிடச்சிருக்கு. அந்த பூரி எப்படி கிடச்சிடானா, ஸோ அந்த காற்றுலாம் போய் சொங்கி கிடக்குது, என்னை மாதிரியே இருக்குது சுருங்கி. இப்போது என்னுடைய கண்டென்ட்டு நான் சோளாபூரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி பூரி கிடச்சிடுல, சரி சோளாபூரிக்கு பதிலாக பூரி கிடச்சிருக்கு, அப்போ சோளாபூரியை நினச்சிக்கோ, பூரியை சாப்பிட்டுடு. இப்போ மனசு திருப்தி ஆகிடும், அந்நிய பொழுது பசி அடங்கும். நம்ம அப்படி இல்லை, சோளாபூரி தான் வேணும்னு போய் அலையும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய எதிர்வினையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. இதுதான் நிஜம். இன்னைக்கு அக்ஷதை நமக்கு என்னவோ அதை மனசார ஏற்றுக்குங்க. அது யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்குங்க. அது வலியோ வலின்னு நீங்களாம் சொல்கிறீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. அந்த வலியாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், மனசார ஏற்றுக்குங்க. சத்தியமாக அதெல்லாம் பின்னாடி நமக்கு அது நல்லதை கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிக்கிறேன், நாமம் சொல்லவும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வயிற்று பசிக்கு ஏதோ ஒரு சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிறோம். அப்போ மனசுல ஏற்படுற பசிக்கு எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஏழாம் குடும்பமா சாப்பிட்றதுனால தான் வருது பிரச்சனை. நம்ம வயிற்றுக்கு இதை சாப்பிட்டா போதும் நம்ம நினைச்சா பரவாயில்ல, ஏதோ ஒன்று அவசரத்துக்கு டக்குன்னு அது 2 நாள் ஆனதோ 3 நாள் ஆனதோ பாக்கெட்லேருந்து வாங்கி டப்புன்னு எடுத்து போட்டுறோம், ஃபுட் பாய்சன் ஆயிடும். அதே மாதிரி தான் மனசுக்கு கஷ்டம் வரும்போது இங்கே போகிறது அங்கே போகிறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, கட்சியில் எல்லாம் புஷு. இப்போ என்ன ஆயிடுது, துட்டு செலவு, மனசு இன்னும் மோசமாகும். அப்போ வயிற்றுக்கு எப்படி ஆகாரத்தை பார்த்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த ஹிருதயத்துக்கு ஏற்படுற பசி ஒன்று இருக்கு. அந்த ஹிருதயத்துக்கு பசின்னு ஒன்று இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும். அந்த ஹிருதயத்துக்கு பசி இருக்கு, ஏன்னா அது ஜீவன் தானே. அந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பசி இல்லைன்னு இல்லை, அதுதான் வயிற்றுக்கு போடுறேன்னு நினைக்கிறோம். இது சரீரத்துக்கு போடுற பசி, ஹிருதயத்துக்கு போடுற பசி எதிரானா ஒன்லி பகவன் நாமம் தான். ஹரே ராம ஹரே ராம சத்தியமா அக்குபஞ்சர் தான். அந்த கையை தட்டி வாயும் சொல்லும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் மாறுறதுன்றது சயின்ஸு. இது நான் இதுவாக சொல்ல, சயின்ஸ் இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை தட்டுங்க. என்ன ரொம்ப தட்டினா வலிக்கும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண
இருந்தால் என்ன சொல்கிறோம்? கோபுரத்தை சேவின்னு சொல்கிறோம். கரெக்டா? கோடி புண்ணியம்னுவா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னுவா. நம்ம தான் அது, வேற யாரும் இல்லை. என்னன்னா இதுதான் கோபுரம். சரியா? இந்த கோபுரத்துக்கு என்ன பண்ணுறோம்? பவுடர், காரெல்லாம் ஒளி, எல்லாமே மேக்கப்பு, சோப்பு எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அது டிஸ்பிளே ஆகுது. இது ஒன்று தான், இந்த பாடி தான் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இதுக்கு மேலே ஒரு சொக்காலாம் போடுவோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது டிஸ்பிளே ஆகுது, அதனால ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு எல்லாம் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ கோபுரம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், பெயிண்ட்லாம் அடித்து ஜம்முன்னு இருக்கும். இந்த ஹிருதயங்கிறது தான் கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகன்றது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எண்ணெய் ஜிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹிருதயம். நம்மக்கிட்ட பக்தி இல்லாமலாம் இல்லை. இந்த பக்தியோடு சேர்த்து இந்த எண்ணெய் ஜிட்டு மாதிரி நிறைய கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது. இந்த கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த மூலவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்குள்ளே இருக்கான். ஜீவாத்மாங்கிற கர்ப்பகத்துக்குள்ளே பரமாத்மாங்கிற மூலவன் இருக்கான். அந்த மூலவனுக்காக நம்ம இந்த தேகத்தை சுத்தப்படுத்துகிறோம், இந்த தேகத்துக்கு அலங்கரிக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணணுமா? ஏதோ ஸ்ப்ரே அடிச்சுன்னு போகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா? இந்த பெருமாளுக்கு இன்றைக்கி இது அலங்காரம் அப்படின்னு நம்ம மனசார இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ளே வந்தால், இது எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த கோவிலுக்கு போனாலும், நான் பெருமாள் கோவில் மட்டும் சொல்லலை, எந்த கோவிலுக்கு போனாலும் உள்ளே துவதஸ்கம்பம் இருக்கா, அங்கே முன்னாடி நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இடத்துல ஆரம்பித்து வலதில் முடியணும்னு சொல்லுவாள். அப்படின்னா என்னென்னா, உங்கள் இடகை பக்கமாக சுத்து சன்னதி எல்லாம் சேவித்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக மூலவரை சேவிக்கணும். நம்ம நேராக பைபாஸ் ரோடு மாதிரி நேராக உள்ள சேவிச்சிடுறோம், அப்படியே போயிடுறோம். அதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்தாலோ இல்லை கோவிலில் வெளில நின்றுட்டு நான் பெருமாளை சேவிக்கணும்னு நினச்சா கூட தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு 2 கை நமக்கு கொடுத்துருக்கு. அப்படி உங்களால் முடியலையா விட்டுடுங்க, சேவிக்கலாம், பெருமாள் நம்மளை ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. ஆனால் 2 கை கொடுத்துருக்கு. அதனால் தயவு செய்து அந்த வண்டியில் அப்படியே நின்றுட்டு இந்த செருப்பை இப்படி தொடாமல் கைட்டாமல் இப்படி வச்சுன்னு முன்னே இந்த பிளைங்கிஸ் கொடுக்குறது இதெல்லாம் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். அதுக்கு பதிலாக 2 செகண்ட் தான் ஆக போகிறது. இறங்கி சைட் ஸ்டாண்டை போட்டு, அப்பா நான் கிளம்புறேன், நல்லபடியாக நடக்கணும், இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம எப்படி கும்பிட போகிறதுன்னு ஆகிப்போச்சு. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கணும்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே வந்துட்டுனா பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டு எல்லா மூலவெல்லாம் சேவிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ளே யாரையும் விசாரிக்காதீங்க. சௌக்கியமா பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சே, இப்போ பார்க்கலன்னா அவன் கெட்ட போட போகிறான், அவனை விசாரிக்கலாம் கெட்டு போட போகிறாளா? கிடையாது. அதை நீங்கள் விசாரிங்க, நான் தப்பு சொல்லலை. அதே அந்த கொஞ்சம் தள்ளி போய் விசாரிங்க. கரெக்டாக சன்னதி வாசல்ப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆமாம் உனக்கு இந்த இது இருக்கே, இந்த வியாதி இருந்தது போயிட்டான்றான், சன்னதியில் வியாதி இருக்கேன்னு நான் கேட்பேன். அதனால் கொஞ்சம் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை விசாரிக்காதீங்க. அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு பகவான் நாமத்தை சொல்லி விசாரிங்களேன். அது மனசு வருதா நமக்கு, அலோன்றோம். அதுக்கு பதிலாக நாராயணான்னு சொல்லுங்களேன், ராதே கிருஷ்ணா சொல்லுங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாமே, அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஃபோனில் யாருக்கு கூப்பிட்டு வந்தாலும் நாராயணா ஆனால் நிறைய பேர் புரியலையா, நான் எனக்கு கால் வந்தது, நான் நாராயணா அப்படின்னு, நான் என் பேர் வெங்கடேஷ் மாமான்றார் ஒருத்தர், அவருக்கு தெரியாது. அதுக்காக நான் கோவப்பட முடியாது. நான் நாராயணா பெருமாள் பேர் சொல்கிறேன், உன்னை யாரும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எப்போ நம்ம நாவில் பகவன் நாமம் வருதோ, நன்னா புரிஞ்சுங்கோ, பகவன் நாமம் நாக்கில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது உணர்ந்தால் தான் புரியும், சும்மா அதெல்லாம் டக்குலாம் புரிஞ்சிடாது. அந்த நாமா வந்துடுறதுனாலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாமாவால் நமக்கு ஆப்பு வச்சுருவான். ஏன்டானா நாமா வந்தால் நம்ம காமாக இருக்கணும், கம்முன்னு இருக்கணும், காமாக இருக்கணும். நாமாவை சொல்லிட்டு காமாக இருக்கிறதுக்கே தான் நமக்கு நாமா, புரியுதா? நாமாவை சொல்லிட்டு காமாக இருக்கணும், அதுக்காக தான் காமாக இருக்கிறதுக்கு தான் இந்த நாமா. இல்லைன்னா நீ போமா, அவ்வளோதான். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதுதான் திருப்பி சொல்கிறேன், சொல்லும் பொழுது புரியவில்லை, சொல்லிய பின்பு நிறுத்த மனம் இல்லைங்கிறது இதுதான். சொல்லும்போது சத்தியமாக புரியாது. நம்ம குழந்தைகளை சொல்லுவோம், உனக்காக தான் கஷ்டப்படுறேன், உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா? அவன் சத்தியமாக புரிஞ்சிக்க மாட்டான். அவன் புரிஞ்சுப்பான் எப்போ அவனுக்கு டைம் வரும்போது புரிவான். அதான் அழகாக ஒரு கவிதை சொல்லுவாள், வாழுகின்ற போது தந்தை வில்லனாக தெரிவான், அந்த தந்தை எப்பொழுது கதாநாயகனாக தெரிவான் தெரியுமா? தனக்கு பிள்ளை பிறந்ததுக்கப்புறம். அது வரைக்கும் அப்பாவை கரைச்சி கொட்டுவாங்க பசங்க, பொம்பளை பிள்ளையாரு ஆம்பளை பிள்ளையாரு, இதுதான் நிஜம். ஆனால் அந்த அப்பனுக்கு அழ தெரியாது, எதுவுமே தெரியாது. என் பிள்ளை நல்லா இருக்கும், என் குழந்தை நல்லா இருக்கும், பகவானை சேவிக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், இது மட்டும்தான் அந்த அப்பனுக்கு தெரியும். ஆனால் அதை டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதை டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு சில அப்பாக்கள் வேணால் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம், எல்லா அப்பாவும் சாஃப்டாக சொல்ல மாட்டா, டிசிப்ளின் அப்படின்வாங்க. அப்போ தான் நம்ம அம்மாக்காரி போயிட்டு குழந்தை கம்முன்னு இரு அப்படின்ட்டு நம்மளை மிரட்டி விடுவா. இது நம்ம அது என்ன அந்த குழந்தைக்கு, ஓ அம்மா கிட்ட பிடிச்சிட்டோன்னா அப்பங்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிடலாம்.
இதுதான் நிஜம். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், குழந்தைய அடிக்கிறாளா, அப்பா அடிக்கிறாளா, அம்மா அடிக்கிறாளா, அதுல உங்க அம்மாவுக்கு ஜே வேலையா போச்சுடா இவா அப்படின்னு அப்பா அப்படி கூப்பிடுறதோ அம்மா அப்படி கூப்பிடுறதோ இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏண்டா கண்ணு உன்னை அப்பா வேணுண்டா அடிப்பா, நீ தப்பு பண்ணிருக்க அதனால அடிச்சுட்டா, விடு நான் தான் காப்பாத்திட்டேன் வந்துடும், இனிமேல் தப்பு பண்ணாம இரு, அப்படி ஏதாவது சொல்றோமா? இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் குழந்தை போட்டு அடிச்சு அவ்வளோதான். அது எப்படி மதிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டிசிப்ளின் என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? வேல்யூவேஷன் தெரியாது இல்லையா? நீங்க குழந்தைகள் கேட்டதை வாங்கி கொடுக்கறத தப்பு சொல்லலை, எப்படி வாங்கி கொடுக்குறீங்கிற கஷ்டம், நீங்க எப்படி கஷ்டப்பட்டு கேட்டது தெரிஞ்சுட்டு சொல்லி கொடுங்க. அது கேட்டுட்டுனா வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு அது வேற ஏதாவது கேட்கும், நம்மளால முடியுமா? அப்பதான் நம்ம கொடி பிடிச்சிருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியப்படுத்துங்க. அடுத்த வருஷம் ஸ்ரீராமநவமிக்கு இங்க வர்றதுக்குள்ள, இன்னும் சொல்ல போனா இந்த வர தீபாவளிக்குள்ளையாவது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணின்ற எல்லா விஷயங்களும் எல்லாம் நல்லதே நடக்கணும், நடப்பவை நல்லதாக இருக்கணும் என்று கடைசியா நான் உங்க எல்லார்ட்டையும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த அல்பனையும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்துன்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஹரே ராம ஹரே ராமா அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு இறந்துடுறான். அந்த இறந்ததை பார்த்து அர்ஜுனன் அழறான். இப்படி குழந்தை இப்படி போயிட்டே அப்படின்னு அழறான். இந்த அர்ஜுனனுக்கு பின்னாடி கிருஷ்ணன் நின்று தேம்பி விடுறானா. அர்ஜுனை விட அதிகமாக அழறான், கிருஷ்ணன் அழறானா. அர்ஜுனன் சந்தேகம் வந்துட்டான், நம்ம பையன் போனா நம்ம அழறோம், இவன் தான் எதுக்குமே சம்மந்தம் இல்லாதனாச்சு, இவன் ஏன் அழறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நீ ஏன் அழற அப்படின்னா, என் பிள்ளை போனது உனக்கு அவ்வளோ வருத்தத்தை கொடுத்துதான் கேட்குறான் அர்ஜுனன். அதுக்கு கிருஷ்ணன் சொன்னானா, உன் பிள்ளை போனதுக்காக அழடா, போய் உனக்கு போய் கீதா உபதேசம் பண்ண பாடுறா, அதை நினைச்சு நான் அழறேன். நானும் என்னடா நானா, ஆத்மா வேற சரீரம் வேறன்னு இப்பதான் உனக்கு உபதேசம் பண்ணி முடிச்சது, இந்த குழந்தை போயிடுதுங்கிறதுனால உட்காந்து அழறியாடா, இந்த ஆத்மா தான் வெளில போயிடுது, இது வெறும் சரீரத்தை கட்டி நீ அழுது என்ன பண்ண போற? உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ இருந்தா தானே உனக்கு தெரியும், அந்த சம்சாரத்தில் இருந்தா தானே தெரியும் அப்படின்லாம் அர்ஜுனன் சொல்றானா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்யு ஆத்மாவை வரவழைக்கிறான். என்ன ஆத்மா இதுதான் அபிமன்யு பார்த்துக்கோ அண்ணா மகனே அப்படின்னு போறான். பெரியவரே தள்ளி நில்லுங்கள், எதற்கு என்னை கட்டி பிடிக்கிறேன்னு நானும் அபிமன்யு. ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு போயாச்சுன்னா நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா? இந்த சரீரத்தில் வர்ற வரைக்கும் தானே, இருக்கும் வரை ஆடுகின்றோம், இல்லாத போது என்ன பண்றோம்? தேம்பி அழறோம். இருக்கிறதே என்று ஆடாதே, இல்லை என்று அழாதே, இருக்கும் இல்லாமல் போகும், ஆனால் என்றும் இருப்பவன் எங்கள் ராமன் ஒருவனே என்று. ஹரே ராம ஹரே Hare